Hi guys, welcome to our channel Jazz Lifestyle. Today classல வந்து பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் தொலிப் நீடிலும் ஜரி த்ரெட்டில் வந்து கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போல் ஆஷ் யூஷுவல் வந்துட்டு நம்ம அந்த த்ரெட்டில் வந்துட்டு ஒரு எண்ணாட் போட்டு போல கடைசியாக ஒரு முடிச்சு. ஸோ அது மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு சாக் பீஸில் நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அதுக்கு ஒரு குட்டி பேக் போடுவேன் நான், பேக் ஸ்டிச் அது மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். எப்படி லாங்காக ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச், லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி பேக் வந்துட்டு ஒரு ஸ்டிச். ஓகேவா? கொண்டு வந்து குட்டியாக போடாமல் கொஞ்சம் லாங்காக வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். எப்படி குட்டி ஒரு லாங் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே பேக்கில் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டிச், அப்படியே டேர்ன் பண்ணி ஒரு பெரிய செயின் ஸ்டிச். ஓகேவா? ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச், அப்படி பேக்கில் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு சென்டராக பார்த்து ஒரு ஸ்டிச். ஓகேவா? அப்படியே ஃப்ரண்ட்டில் டேர்ன் பண்ணி பெரிய லாங் செயின் ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டிச், அப்படியே டேர்ன் பண்ணி சென்டராக வச்சுட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே இழுத்துட்டு வரும். ஓகேவா? ஸோ இதுதாங்க பேக் ஸ்டிச்சுங்கிறது. அதாவது உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எப்பயும் போல் ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். அப்படியே பேக்கில் டேர்ன் பண்ணி ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு சென்டராக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேவா? பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு வந்து ஒரு பெரிய ஸ்டிச். ஓகேவா? பெரிய ஸ்டிச், அதுக்கு பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், சென்டராக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், அப்படி டேர்ன் பண்ணி ஃப்ரண்ட்லேயே போய் ஒரு பெரிய லாங் ஸ்டிச். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம போட்டது வந்து வெறும் ஜரி த்ரெட்டில் வந்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்த்துருக்கோம். அந்த ஜரி த்ரெட்லேயே வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேக் செயின் ஸ்டிச் போடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், செயின் ஸ்டிச் போடுவோம், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுவோம், அப்படியே பேக்கில் டேர்ன் பண்ணிவிட்டு ஒரு சென்டராக பார்த்து ஒரு ஸ்டிச் போட்டு இழுத்துட்டு வருவோமா? அந்த செயின் ஸ்டிச், பெரிய செயின் ஸ்டிச்சுக்கு முன்னாடி பீட்ஸை வந்து அந்த ஜரி த்ரெட்டில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எப்படி ஒரு பெரிய செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், பேக்கில் டேர்ன் பண்ணி சென்டராக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை ஒரு லாங் செயின் ஸ்டிச் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பீட்ஸை வந்து த்ரெட்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய செயின் ஸ்டிச். ஓகேவா? பெரிய செயின் ஸ்டிச், பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச், அப்படி பேக்கில் டேர்ன் பண்ணிவிட்டு பேக்கில் டேர்ன் பண்ண போகிறோம். டேர்ன் பண்ணிவிட்டு சென்டராக பார்த்து ஒரு ஸ்டிச், அப்படியே கொண்டு வந்து ஒரு பீட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பெரிய லாங் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், பேக்கில் டேர்ன் பண்ணி சென்டராக ஒரு ஸ்டிச். இப்போ பீட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு பீட்ஸு எப்படி நம்ம செயின் ஸ்டிச் பேக்கில் கொண்டு போய் செயின் போட்டோமோ அதே மாதிரி லாங் ஸ்டிச் வரும்போது ஒரு பீட்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எண்ணாட் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் தானே நான் உங்களுக்கு ஸ்டிச் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி இது சேம் பேக் ஸ்டிச்சை வந்து போடுறேன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு எப்பயும் போல் எண்ணாட் போட்டுட்டு வாங்க. பேக் ஸ்டிச் போட்டிருக்கோம், பெரிய லாங் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், பேக்கில் டேர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச், அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து ஒரு பெரிய லாங் ஸ்டிச், குட்டி லாக் ஸ்டிச், பேக்கில் ஒரு ஸ்டிச், அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு ஸ்டிச், லெஃப்ட்டு ரைட்டு அது மட்டும் டேர்ன் மட்டும் பண்ணிக்கணும். அந்த ஸ்டிச்சஸ் வந்து அந்த த்ரெட்டுக்கு வெளியில் போகக்கூடாது, அந்த த்ரெட்டுக்கு உள்ளேயே சென்டராகவே வந்துட்டு நம்ம அந்த பேக் ஸ்டிச் வந்து போடணும். ஓகேவா? இவ்வளோதான். இது மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்க்கு த்ரெட்டு, சில்கில் வராதவங்க, கட் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கும் போது சீவிங் த்ரெட் இருக்குல்ல, ஸோ அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஓகேவா? இது சில்க் த்ரெட் வந்து ஒரு மாதிரி கட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு நீடில் இழுத்து. ஸோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ப்ளவுஸ்க்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி சரி த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சில்கில் வந்து நார்மல் ஸ்டிச்சு, இப்போ நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி
நெக்ஸ்ட் அதுவும் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா. பேக்கில் போட்டு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கலாம். பெரிய லாங் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச், பேக்கில் டேர்ன் பண்ணி சென்டராக பார்த்து, சென்டர் இல்லாட்டி அது பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு பெரிய ஸ்டிச் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பீட்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பெரிய லாங் ஸ்டிச் போட்டுக்கிட்டோம். பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அப்படி பேக்கில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச், பெரிய லாங் ஸ்டிச் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பீட்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா கைஸ், இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ்க்கான வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு 6 to 7 கிளாஸஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைலரிங் மற்றும் ஆரி ஒர்க்குக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு நம்ம வீடியோஸ் 1 by 1 அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதையுமே மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஜாஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற நம்மளோட சேனல் லோகோ பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணியிருக்கணும். ஏதாச்சும் இந்த வீடியோஸில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.